பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள்ன்ட்டு வசனம் இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க மூட நம்பிக்கையில் மூழ்கி கெடுக்குறாங்க. என்னன்ட்டுனாக்கா, நான் இந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்குவார், இதை மாதிரிலாம் இருந்தால் கர்த்தர் என்னை ப்ளஸ் பண்ணுவாருன்ட்டு உங்கள் மனசில் என்னென்ன தப்புகள் இருக்கோ அது எல்லாமே வெளியே கொண்டு வந்துடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்யணுங்க. சும்மா இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு, அவங்க அப்படி சொல்கிறாங்க, மனுஷரை முதலாவது நம்புறத நீங்கள் நிறுத்துங்க. தீர்க்க தரிசனங்களை நம்புங்க. தீர்க்க தரிசனங்கள் ஒருத்தர் உங்கள் மேலே சொன்னாக்கா அதை நம்புங்க. என்னன்ட்டுனாக்கா, கர்த்தர் உனக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தானே கர்த்தருடைய வார்த்தையை. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உங்கள் மேலே பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாங்கோ. உங்கள் மேலே பெரிய பெரிய திட்டங்களை வைத்துனுக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னன்ட்டுனாக்கா, மகனே மகளே, உங்கள் மேலே நான் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் அற்பமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்கோ. பாவ பழக்கத்தில், குடிப்பழக்கத்தில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், அதே போல் சிகரெட்டு, வேறு ஏதோ பாவங்கள் இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட தான் வந்திருக்குங்க. ஏன்னா உங்கள் மேலே கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறதுனால தான் உங்களை ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகணுன்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஒத்துழைச்சா தான் கர்த்தர் உங்கள் கூட நடக்க முடியும். இல்லைப்பா, நான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை கேட்குவேன், நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊரை சுற்றுவேன், அது மறுநாள் குடிக்குவேன், விபச்சாரத்தில் இருக்குவேன், பாவப்பழக்கத்தில் இருக்குவேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் நல்லவனாக இருந்துட்டு மற்ற எல்லா நாளும் நான் கெட்டவனாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது. இன்னும் நிறைய பேர் எப்படி தெரியுங்களா, சண்டே கிறிஸ்தவர் மாதிரி இருப்பாங்க, சண்டே ஒண்டி சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே ஒண்டி சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற நாள் எல்லாமே அவங்க பாவ பழக்கத்தில் ஈடுபடுவாங்க. நீங்கள் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் டெய்லி கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை தானே. நீங்கள் உலகத்தின் தேவைகளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு இது தெரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் மூலிமா பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக என்னாதீங்க. ஐயோ, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, இந்த வீடியோ பார்த்தா இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீடியோ பார்த்தா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் நான் சொல்கிறேங்க. நான் ஓனாக ஒன்றும் சொல்லலைங்க. நான் ஓனாக சொல்கிறதுக்கு எனக்கு டேலண்ட்டும் இல்லை, எல்லாமே கிருபத்தாங்க. அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. நான் தீர்க்க தரிசனங்களை ரொம்பவே சீரியஸாக எடுத்துகிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மூலிமா நான் அதை தியானிக்குவேன் அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.